புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் அடுத்தடுத்த திருப்பங்கள். இருவரிடம் இரத்த மாதிரி சேகரிப்பு. சிறுமியின் தாய் தந்தையரிடமும் இரத்த மாதிரி எடுக்க மனு. கடும் தண்டனை பெற்று தருவதற்கு குற்றத்தை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களை சேகரிக்கும் போலீஸ். விரைந்து நடக்கும் துரித விசாரணை. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயதான பள்ளி சிறுமி கடந்த 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்ட சம்பவம் குழந்தை பாதுகாப்பு குறித்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோர் முத்தியால்பேட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பொதுமக்கள் கடுமையான கோபத்தில் இருந்ததால், ஏராளமானோர் போராட்ட களத்தில் இருந்ததால் கைது செய்யப்பட்ட இருவரையும் நேரடியாக சிறைக்கு கொண்டு சென்று சிறை வளாகத்திற்கு நீதிபதி சென்று அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். காலாப்பட்டு சிறையில் இருவரும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கைதானவர்களை வழக்கம் போல போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் சிறப்பு அனுமதி பெற்ற பிறகே சிறையில் உள்ள 2 பேரிடமும் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டு இருக்கிறார்களாம். பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது, கொலை செய்யப்பட்ட போது அங்கிருந்து எடுக்கப்பட்ட தடயங்கள், ஆவணங்களை சீலிட்டு நீதிமன்றத்தில் போலீசார் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதற்கிடையே புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் 12ஆம் தேதி மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் சிறையில் உள்ள இருவரின் இரத்த மாதிரிகளை சேகரிக்கவும், கை ரேகைகளை பதிந்து உடல் அங்க அடையாளங்களை அறியும் வகையில் பரிசோதனை செய்திடவும் அனுமதி கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் சிறைக்குள்ளேயே பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற அனுமதியை அடுத்து புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் குழுவினர் காலாப்பட்டு சிறைக்கு சென்று விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோரின் இரத்த மாதிரிகளை சேகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருவரது கை ரேகைகளும் தடயவியல் துறையினரால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் கிருமாம்பாக்கத்தில் உள்ள தடயவியல் துறை ஆய்வகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஆய்வுக்கு பின்னர் அதன் அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர், தடயவியல் துறையினர், மருத்துவ குழுவினர் என முப்படையினர் விசாரணை தீவிரமாக நடந்து வரும் நிலையில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கிட வேண்டும் என்று ஏராளமானோர் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.